السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، بسم الله الرحمن الرحيم. واعبد ربك حتى يأتيك اليقين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالخواتيم. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அவனது அளப்பெரும் கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு ஆயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி ஒரு வசியத் செய்கிறான், இப்படி ஒரு உபதேசம் செய்கிறான். வஅ்புத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, நீங்கள் உங்கள் இறைவனை வணங்கிக் கொண்டிருங்கள். ஹத்தா யஅதியகல் யகீன். இறுதியாக நீங்கள் இபாதத்து செய்து கொண்டிருக்கிற நிலையிலேயே உங்களிடத்தில் மரணம் வர வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்கிற மிக அற்புதமான உபதேசம். உங்கள் வாழ்க்கையினுடைய இபாதத் என்பது அது மரணத்தில் போய் முடிய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். அப்படியானால் ஒவ்வொரு முஃமின்களுக்கும் அல்லாஹ் இதன் மூலமாக ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறான். மனித வாழ்க்கையில் வாழுகிற காலங்களில் செய்கிற இபாதத் இருக்கிறதே, இடைப்பட்ட காலங்களில் கொஞ்சம் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. எனவே சில நேரங்களில் நாம் வணக்கங்களோடு பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கிறோம், சில காலங்களில் அதை விட்டும் தூரமாக இருக்கிறோம். ஆனால் தூரமாக இருக்கிற காலங்களில் மரணம் வந்துவிட்டால் அதைவிட துர்பாக்கியமான மரணம் வேறொன்றும் அல்ல. அப்ப அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நீங்கள் இபாதத்து செய்தவர்களாக இருக்கிற நிலையில், இதற்கு ரெண்டு அர்த்தம். ஒன்னு என்ன, நீங்க வணங்கி கொண்டிருக்கிற நிலையில இபாதத்தில மௌத்து வரணும். இன்னொன்னு, நீங்க வணக்கசாலியாக இருக்கிற நிலையில மௌத்து வரணும். இந்த ஆயத்துல ரெண்டு கருத்து கவனிக்கணும். ஒண்ணு, நாம் இபாதத்து செய்கிற நிலையில மரணம் வர வேண்டும். தொழுகையில இருக்கிற நிலையில, சுஜூதுல இருக்கிற நிலையில, zikr செய்துட்டு இருக்கிற நிலையில, இஸ்திக்ஃபார் செய்துட்டு இருக்கிற நிலையில, குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற நிலையில, தர்மம் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில, பள்ளிவாசலுக்கு சென்று கொண்டிருக்கிற நிலையில, பள்ளிவாசலில், கடைகளில், இபாதத்தில் ஹலாலா சம்பாதிக்கிற நிலையில, இப்படி வாழ்க்கையில் நாம் சொல்ற இபாதத்துன்னா வெறுமனே பள்ளிவாசல்ல தொழுகையில மட்டும் நடக்க கூடாது. நீங்க ஹலாலா உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் ஹலாலா வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு மௌத்து வருமானால் நீங்க இபாதத்து நிலையில மௌத்தா இருக்கிறீங்க. அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்ல வரா, ஒன்று நீங்கள் இபாதத்தில் மௌத்தாகுங்கள், இல்லையானால் நீங்கள் வணக்கசாலிகளாக இருக்கிற நிலையில் மௌத்தாகுங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வாழ்க்கையில் எத்தனையோ கட்டங்களில் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். காலையிலிருந்து இரவு படுக்கிற வரை எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அந்த பாவம் செய்கிற நிலையில் மரணம் வந்துவிட்டால் அதை பற்றி எல்லாம் நமக்கு பயம் இல்லை. பாவம் செய்கிற நிலையில் மரணம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கும் இந்த நிலையை நசீபாக்காமல் இருக்கட்டும், அவன் பாவம் செய்த நிலையில் எழுப்பப்படுவான். தமூத்தூன கமா தஹயவுன. நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ அப்படி மரணிப்பீர்கள், நீங்கள் எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படி எழுப்பப்படுவீர்கள். வாழுகிற பொழுது அல்லாஹ்வுக்கு மாற்றமான வாழ்க்கை இருக்குமானால் மரணமும் அப்படித்தான் சம்பவிக்கும். வாழுகிற பொழுது இபாதத்துள்ள நிலையில் இருந்தால், நான் அதுதான் சொல்லுவேன், எனக்கு லுஹருக்கு பின்னால் மௌத் வருகிறது, நான் லுஹரை தொழுதிருக்க வேண்டும். இதுதான் இபாதத்துள்ள மௌத். நான் எந்த கடைசி நேரம் வரை என் ரூஹு பிரிகிற நேரத்தில் கூட நான் வணக்கசாலியாக இருக்க வேண்டும். அந்த நேரத்திலும் கூட, அன்றைக்கு கூட நான் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். என் மீது உள்ள கடமைகள் நிறைவேற்றிய, நிறை செலுத்திய நிலையில் வரக்கூடிய மௌத் இருக்கிறது. பெருமக்களே,
சாலிஹீன்கள், நல்லோர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை அடிக்கடி கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுஸ்னல் காத்திமா, யா அல்லாஹ் என் முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். நான் உயிரை பிரிகிற பொழுது, ரூஹ் பிரிகிற பொழுது, மரணமாகிற பொழுது நான் ஹுஸ்னுல் காத்திமாவாக அந்த முடிவை நல்லதாக ஆக்கிவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நசீபை கொடுத்தான். எத்தனையோ சஹாபாக்கள் அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி மௌத்தை கொடுத்தான். அவர்கள் இபாதத் இருக்கிற நிலையில மௌத்தை கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கிற நிலையில் மரணமாகிறார்கள். இந்த உம்மத்திற்கு பாடத்தை சொல்லித் தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்தை பின்பற்றி கொண்டு இருக்கிற நிலையில நீ மௌத்தாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது அதுதான். நீங்கள் ஒரு சுன்னத்தை பின்பற்றுகிற நிலையில் உங்களுக்கு மௌத் வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கிற பொழுது மௌத்தாகிறார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருக்கும் பொழுது மரணமாகிறார்கள். அல்லாஹ் தஆலா எத்தனை பெரிய நசீபை கொடுத்தான், எத்தனை பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். எப்படியெல்லாமோ ஹஜ்ரத் உமரை தீர்த்து கட்டுவதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அங்கெல்லாம் மௌத்தை கொடுக்காம மௌத்தை தேடி கொண்டு வந்து பள்ளிவாசலில் மஸ்ஜிது நபவியில் நாயகம் நின்ற அந்த மிஹ்ராபிலே உமர் தக்பீர் கட்டுகிற பொழுது விஷம் தோய்க்கப்பட்ட கத்தியை கொண்டு பின்னால் இருந்து முதுகிலே சொருகிறார்கள். அல்லாஹ் தஆலா மரணத்தை இபாதத்து செய்த நிலையில் கொடுக்கிறான். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். அற்புதமான மரணம், அழகான மரணம், ஹுஸ்னுல் காத்திமா, நல்ல முடிவுள்ள மரணம். உஸ்மான் ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், உஸ்மானே, குர்ஆன் ஓதுவதில் அலாதியான பிரியம் உனக்கு. ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொன்றுல ரொம்ப ஆர்வம் இல்லையா? ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொன்றுல ஒவ்வொரு ஆர்வம். உஸ்மான் ரலியல்லாஹுக்கு ரொம்ப பெரிய ஆர்வம் என்னன்னா இபாதத்துகள்ல, எல்லா இபாதத்திலையும் ஆர்வம் எல்லா சஹாபிக்கும் இருக்கும். ஆனா கொஞ்சம் கூடுதலா அதுல ஆர்வம் இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹுக்கு குர்ஆன் ஓதுறதுன்னா அவ்வளவு ஆர்வம். குர்ஆன் மேல அந்த அளவுக்கு ஆர்வம். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு நசீபாக்குனா, இன்னைக்கு ஒன்று திரட்டப்பட்ட இந்த குர்ஆன் இருக்குது, இது அல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆன் மீது கொண்ட ஆர்வத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தான் இதை ஒன்று திரட்டினாங்க. பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு சூரா, ரெண்டு சூரா, ரெண்டு ஆயத்தா இருந்துச்சு. இந்த உம்மத்திற்கு இன்னைக்கு இருக்கிற இந்த குர்ஆன், முழு குர்ஆன், இதை தொகுத்து தந்தது உஸ்மான் ரலியல்லாஹு. குர்ஆனுக்கு இஅராபிட்டது உஸ்மான் போன்ற பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார்கள். என்ன, குர்ஆன் மீது அந்த அளவுக்கு ஆர்வம் அல்லாஹ் கபூல் செய்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மானே துக்தலு வ அன்த மظلوم, அநியாயமாக நீங்கள் கொல்லப்படுவீர்கள் உஸ்மானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநியாயமாக நீங்கள் கொல்லப்படுவீர்கள். ஒரு அநியாயம் கும்பல் உங்களை கொலை செய்யும், ஒரு ரவுடி கும்பல் உங்களை கொலை செய்யும். தக்துரு தமக அலா ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் வ இன்னஹா லஃபிஸ் ஸஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய உடம்பில் உள்ள ஒரு துளி இரத்தம் திருக்குர்ஆனினுடைய ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற வார்த்தையில் தெரிக்கும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க குர்ஆன் ஓதிட்டு இருக்கிற நிலையில உங்களுக்கு மௌத் வரும்னு சொல்லி சொல்றாங்க. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் தெரிக்கும்னா குர்ஆன் முன்னால திறந்திருந்தா தானே ரத்தம் தெரிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆன் ஓதுற நிலையில் உஸ்மானே உங்களுக்கு மரணம் வரும். உங்களுடைய இரத்தம் அந்த வார்த்தையில் தெரிக்கும் மாத்திரமல்ல, அந்த முஸ்ஹப், அந்த குர்ஆன் கியாமத் வரை பாதுகாக்கப்படும். அநியாயமாக கொல்லப்படுவீர்கள், குர்ஆன் ஓதும் போது கொல்லப்படுவீர்கள். உங்களுடைய இரத்தம் அந்த குர்ஆனில் தெரிக்கும், எந்த வார்த்தையில் தெரிக்கும், அந்த குர்ஆன் எப்பொழுது வரை பாதுகாக்கப்படும். அற்புதமான தீர்க்க தரிசனத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமக்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கிற நிலையில் அல்லாஹ் மௌத்தை கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இதா அராதல்லாஹு கைரன் பிஅப்தின் இஸ்தஅமலஹு. கால ஸஹாபா கைஃப இஸ்தஅமலஹு. அல்லாஹ் ஒருத்தருக்கு நன்மையை நாடுனா அவரை பயன்படுத்துவான் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி பயன்படுத்துவான் என்ற பொழுது, யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்ல மௌத்திஹி, மௌத்துக்கு முன்னால ஒரு நல்ல அமல் செய்யற நசீபை கொடுப்பான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு ரூஹு வப்போ பிரியறதுக்கு முன்னால நம்ம இபாதத்துல இருக்கணும், பள்ளிவாசலுடைய தொடர்புல இருக்கணும், திக்ருடைய தொடர்புல இருக்கணும், இஸ்திக்பாருடைய தொடர்புல இருக்கணும். இந்த நிலையில் அல்லாஹ் ஒருத்தருக்கு மௌத்தை கொடுப்பான். இது அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு நன்மையை நாடும் பொழுது மட்டுமே கொடுப்பான். புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு சஹாபி
ஹைபர் போர்க்களம், ஒரு சஹாபி உஸ்மானி வீர தீரத்துடன் போர் செய்கிறார், கடுமையாக போர் செய்கிறார். சஹாபாக்கள் பார்த்து சொன்னார்கள், இன்றைக்கு வெற்றி என்பது இந்த உஸ்மானிங்கிற சஹாபியால் தான் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி வந்து நாயகத்திடம், யா ரசூலல்லாஹ், உஸ்மானி பயங்கரமாக போர் செய்கிறார் என்ற பொழுது நபிகள் நாயகம், இன்னஹு மின் அஹ்லின்னார், அவர் நரகவாசி நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபி, நபித்தோழர், ஈமானுடன் வந்தவர், போருக்காக வந்திருக்கிறார், கடுமையாக போரும் செய்கிறார், இந்த தீனுக்காக போர் செய்கிறார், ஆனாலும் நாயகம் நரகவாதி என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். நரகவாதியா? இத்தனை ஆண்டு காலம் ஈமானுடன் வாழ்ந்தவர்கள், இத்தனை ஆண்டு காலம் ஈமானோடு வாழ்ந்தவர்கள், நாயகத்தின் நட்போடு வாழ்ந்தவர்கள், சஹாபியாக வாழ்ந்தவர்கள், போர்க்களம் வரை வந்தவர்கள், எப்படி காபிர் ஆவார்கள், எப்படி நரகத்திற்கு போவார்கள்? யோசிக்கிறார்கள். நரகவாதியா? ஒரு சஹாபி, எனக்கு நாயகத்தின் சொல்லில் உறுதியான நம்பிக்கை, எனவே நான் அந்த குஸ்மானிக்கு பின்னால் போர்க்களத்தில் பின்தொடர்ந்து போனேன். கடுமையாக போர் செய்து கொண்டிருந்தவர், திடீரென்று ஒருவர் எதிர்புறத்திலிருந்து வந்த ஒரு எதிரி அவருடைய வலது கரத்தில் வெட்டுகிறார். வெட்டியவுடன் அவர் தன்னுடைய வாளை இடது கரத்தில் மாற்றுகிறார். சிறிது தூரம் அவர் போர் செய்து கொண்டு ஒரு கை அப்படியே தொங்கிட்டு இருக்குது. வலது கரத்தை வெட்டிட்டான், அந்த கை, அவருடைய கை தொங்கிட்டு இருக்குது. இப்ப இடது கையால வாழை பிடிச்சிட்டு அவர் போர் செய்யறாரு. கொஞ்ச தூரம் போனாரு, நான் மறைஞ்சிருந்து பார்த்தேன், திடீர்னு வாழை கீழே வச்சாரு. அவருக்கு என்ன பட்டுச்சுன்னு தெரியல, அவருக்கு அந்த வேதனை தாங்க முடியல, இந்த கையை காலுக்கு கீழே வச்சு கலட்டிட்டார். வலி தாங்க முடியாம, வேதனை தாங்க முடியாம சிறிது தூரம் மீண்டும் இடது கையால் போர் செய்து கொண்டு போனவர் இடது கையையும் வெட்டப்படுகிறார். இப்பொழுது இடது கையும் தொங்குகிறது, இடது கையும் கீழே வச்சு என்ன செஞ்சிட்டார், வாளை தன் நெஞ்சோடு இப்படி அணைத்துக் கொண்டார். வேதனை அவரால் பொறுக்க முடியல, வேதனை தாங்க முடியல. வாளை அப்படியே நட்டினார், பூமியில நட்டி தன் நெஞ்ச வாளுக்கு மேல விட்டு ரெண்டா கிழிச்சுட்டார். தன் உடம்ப கிழிச்சு தற்கொலை செஞ்சுட்டார். உடனே ஓடி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், சதக்த நாயகமே, நீங்க சொன்ன அந்த உஸ்மானிங்கிற சஹாபி தற்கொலை பண்ணிட்டார் நாயகமே. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், தோழர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், உங்களில் சில பேர்கள் சொர்க்கவாசிகளுடைய அமலை செய்கிறீர்கள், காலமெல்லாம் செய்கிறீர்கள். உங்களுடைய மௌத்தினுடைய நேரத்துல நரகத்தினுடைய அமலை செஞ்சு நரகத்துக்கு போயிறீங்க. சில பேரு நரகவாசிகளுடைய அமலை செய்யறாங்க, மௌத்துக்கு முன்னால நல்ல அமலை செஞ்சுட்டு சொர்க்கத்துக்கு போயிறாங்க. இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், உங்களுடைய அமல்கள் எல்லாம் இறுதியை கொண்டு முடிவு செய்யப்படும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். உங்கள் முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். மரணத்திற்கு முன்னால் இபாதத்துள்ள நிலையில் மௌத்தாகுவது என்பது பெரிய நசீபு, அதை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு தூக்கிலே நிறுத்தப்படுகிறார்கள். ஹஜ்ரத் ஹுபைப் இந்த தீனுடைய அழைப்பாளராக சென்றவர்களை பிடித்து கொண்டு வந்து மக்காவினுடைய பெருவெளியிலே தூக்கிலே நிறுத்துகிறார்கள் ஹுபைபை. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அவர்கள் கேட்டார்கள். அபூ சுஃபியான் எல்லாம் கூடி இருக்கிறார், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு. ஹுபைப் வேடிக்கை, என்ன வேடிக்கை, ஒருத்தரை நடு தெருவுல வச்சு, நடு ரோட்ல வச்சு தூக்கில போட்டு வேதனை செய்து காட்டணும். இனி யாரும் மக்காவுக்கு இந்த தீனை எடுத்துக்கொண்டு தஅவா என்று வரக்கூடாது. அதற்கு என்ன செய்யணும், இவரை தூக்கில ஏற்றி நிப்பாட்டி கொலை செஞ்சு முடிச்சிட்டு தூக்கிலேயே இவர் உடல் கடந்து காய வேண்டும். அப்படி ஒரு கடுமையான தண்டனை ஹுபைபினுடைய உடலை கேவலப்படுத்துவதற்காக அவர்கள் போட்ட திட்டம். அத்துணை பேர்களும் கூடி இருக்கிற சபையில் ஹுபைப் கொஞ்சம் கூட பயப்படாமல், கவலைப்படாமல் ஏறி தூக்கு மேடையில் ஏறி நிற்கிறார். ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார்கள், கடைசியாக உன்னை தூக்கு மேடையில் இருந்து கீழே இறக்குகிறோம், நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், உன் மனசுல நீ நிற்கிற இந்த இடத்தில் உன்னை அனுப்பிய உன் முஹம்மது நிற்கிறார், நீ நினைத்து விட்டு கீழே இறங்கி விடு என்று சொன்னார். ஒரு வார்த்தை தான், நீ நிற்கிற இந்த தூக்கு மேடையில் உன்னை தாயாக, அழைப்பாளராக இந்த தீனை கொண்டு வந்து அனுப்பிய அந்த முஹம்மது நிற்கிறார் என்று நினைத்துக்கொள், அவ்வளவுதான், நினைத்து விட்டு கீழே இறங்கிவிடு. ஹுபைப் சொன்னார், முஹம்மதை இந்த இடத்தில் நிறுத்துவதா, என் ஹபீபை இந்த இடத்திலே நிறுத்துவதா, நான் என் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்க என் நாயகத்தின் காலில் முள்குத்தினால் கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, என் நாயகத்தின் காலில் முள்குத்துவதை கூட பொறுக்க முடியாது. எனவே அவருக்காக நான்
தூக்கில் ஏறவும் தயாராக இருக்கிறேன். அல்லாஹும்ம பல்லிக் அன்னி சலாமி, ரப்பே என் சலாமை என் ஹபீபுக்கு எத்தி வைத்து விடு, என் செய்தியை என் நாயகத்திற்கு எத்தி வைத்து விடு. நான் இப்படி மாட்டிக்கொண்டேன், என் ரசூலுக்கு தெரியாது, என் நாயகத்திற்கு ஹபீபுக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க மஸ்ஜித் நபவியில சஹாபாக்களை உட்கார்ந்துட்டு சொன்னாங்களா, என் ஹபீப் சலாமை அனுப்பி இருக்கிறார், என் ஹுபைப் சலாமை அனுப்பி இருக்கிறார். என் ஹுபைபை இப்படி கேலி செய்கிறார்கள், அதை சொல்ல சொல்கிறார்கள், இதை சொல்ல சொல்கிறார்கள். அல்லாஹ் நேரடியாக லைவாக நாயகத்திற்கு கொடுக்கிறான் ஹுபைபனுடைய செய்தியை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுபைப் மேல அளவு கடந்த அன்பு பாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுபைபை இப்ப அப்படி கேலி பண்றாங்க, இப்படி கேலி பண்றாங்க சொல்லிட்டு கடைசியாக அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது அபூ சுஃபியான் சொன்னார், உலகத்தில் எத்தனையோ தலைவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன், அந்த தலைவர்கள் உருவாக்கிய தொண்டர்களையும் பார்த்திருக்கிறேன். மா ரஐது அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஹம்மதின் தோழர்கள் முஹம்மதின் மீது நேசித்தது போல உலகத்தில் எங்கேயும் இப்படி ஒரு நேசத்தை நான் பார்த்ததில்லை. அது என்ன அன்பு, குருட்டுத்தனமான அன்பு. இப்படியுமா அவர்கள் அன்பு வைப்பார்கள்? உலகத்தில் அன்புக்கு என்று சொன்னால் நபித்தோழர்களை தான் பார்க்க வேண்டும் என்று ஒரு இறை மறுப்பாளராக இருக்கிற நிலையில சொல்றாரு அபூ சுஃபியான். முஸ்லிமா சொல்லல, அந்த கூட்டத்தில் இருக்கிறார், தூக்கு மேடை அந்த கூட்டத்தில் இருக்கிறார். கடைசியாக ஹுபைப் இடத்திலே கேட்கிறார்கள், இறுதி ஆசை என்ன என்று சொல். இறுதி ஆசை, உண்மையிலேயே என் மீது இரக்கம் இருந்தால் எனக்காக ஒரே ஒரு ஆசை மட்டும். என்ன ஆசை? ஒரு 2 ரக்காத் நான் தொழுக வேண்டும், அவ்வளவு. தன் மௌத்து உறுதியாகிவிட்டது, என் மௌத்திற்கு முன்னால் நான் இபாதத்து செய்த நிலையில மௌத்தாகணும், அவ்வளவுதான் ஆசை, வேற எந்த ஆசையும் இல்லை. என் மனைவிக்கு செய்தி சொல்லி விட்டுருங்க, என் பிள்ளைக்கு சொல்லி விட்டுருங்க, அவங்களை இப்படி எதை பத்தியும் பேசல, எதை பத்தியும் பேசல. எனக்கு 2 ரக்காத் தொழுகிறதுக்கு அனுமதி கொடுங்க போதும். ஹுபைப் ரலியல்லாஹு அத்தனை பேர்களுக்கு முன்னால் அவர்கள் பார்த்தார்கள், இப்படியுமா இருப்பார்கள்? மரணத்திற்கு அஞ்சாத கூட்டத்தை உலகத்தில் சஹாபாக்களைத்தான் அவர்கள் பார்த்திருப்பார்கள். காலித் இப்னு வலீத் பாரசீகர்களுக்கு கடிதம் எழுதினாராம், நான் ஒரு கூட்டத்தை உங்களிடத்தில் அனுப்பி வைக்கிறேன், அவர்கள் மரணத்திற்கு பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லி அனுப்பினார்களாம். மரணத்திற்கு அஞ்சாத உலகத்தில் ஒரே கூட்டம் அந்த சஹாபிகள் தான். விஷத்தை குடிக்க சொன்னாலும் கூட அல்லாஹ்வின் பெயர் சொல்லி குடிக்க சொன்னால் குடிப்பார்கள், அல்லாஹ்வுக்காக குடிக்க சொன்னால் குடிப்பார்கள். சஅத் இப்னு முஆத் சொன்னார்கள், இல்லையா நாயகமே, நீங்கள் அல்லாஹ்வின் உத்தரவுப்படி இந்த கடலில் குதிக்க சொல்கிறீர்களா? சொல்லுங்கள், நாங்கள் குதிக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை. ஹுபைப் 2 ரக்காத் தொழுகிறதுக்கு தக்பீர் கட்டி முடிச்சாரு, தக்பீர் கட்டி தொழுதாரு. தொழுது முடிச்சிட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னார், யா அல்லாஹ், உங்கள்ட்ட நான் ஒன்னும் கேட்க போறதில்லை, நான் ஒரு முஸ்லீமாக கொல்லப்படுவதில் சந்தோஷப்படுகிறேன். லத்து உபாலி ஹீன உக்தல் முஸ்லிமா, நான் ஒரு முஸ்லிமாக கொல்லப்படுவதில் சந்தோஷப்படுகிறேன். என் உடலை துண்டு துண்டாக அவர்கள் வெட்டட்டும், அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம் ரப்பே, என்னை தூக்கிலேற்றுவதற்கு எத்தனை பேர்கள் காரணமாக இருக்கிறார்களோ ஒருவரையும் நீ விடக்கூடாது என்று சொன்னார். மற்றபடி நான் வேற எதையும் கேட்கல, நான் முஸ்லீமா கொல்லப்படுவதில்லைன்னா எனக்கு சந்தோஷம்தான் என்று சொல்லிட்டு தூக்கு மேடையில் ஏறி ஒரே வார்த்தை சொன்னார்கள், எனக்கு நீண்ட நேரம் நின்று என் ரப்போடு நான் சம்பாசித்து முனாஜாத்து செய்து பேசித்தான் எனக்கு பழக்கம். ரொம்ப நேரம் என் ரப்போடு ரசனையோடு நான் தொழுகுவேன். என் ரப்பிட்ட நான் பேசுறதுனால நாங்க 2 பேரும் அவ்வளவு பேசிக்கொள்வோம். ஆனால் நான் இப்பொழுதும் அவ்வளவு நீளமாக தொழ வேண்டும். ஹுபைப் உயிரை விடுவதற்கு பயந்து தொழுகையை நீட்டுகிறார் என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக தொழுகையை சுருக்குகிறேன், சுருக்கமாக தொழுகிறேன். இல்லையானால் நான் எப்பொழுதும் நீண்ட நேரம் நின்று தொழுதுதான் எனக்கு பழக்கம் என்று சொன்ன ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு சொல்லிட்டு தூக்கு மேடையில் ஏறினார்கள். உடல் கூட அசைவில்லை, ஒரு உறுப்பு கூட அசைவில்லை, அப்படியே சர்வ சாதாரணமாக ஏறுகிறார்கள், தூக்கில் ஏற்றப்பட்டார்கள். அத்தனை பேர்களுக்கு முன்னாலும் அவர்களுடைய ரூஹ் பெறுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உடல் அப்படியே தொங்க விடப்பட்டு கிடக்கிறது. எத்தனை நாட்களாக? 1 மாதத்திற்கு மேலாக உடல் அப்படியே தொங்குகிறது, தூக்கிலேயே தொங்குகிறது. ஐயுக்கும் யஹுது ஹுபைப்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை, ஒழுங்கா எதையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறதில்லை. ஒரே கவலையில இருக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன நாயகமே ஒரு மாசமா முகம் வாடி இருக்குது, ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்க, ஒன்னும் செய்ய மாட்டேங்க நாயகமே, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் ஹுபைபை தூக்கிலிருந்து இறக்க வேண்டும், அவர்கள் அப்படியே தொங்க விட்டு இருக்கிறார்கள் கேவலப்படுத்துவதற்காக. என் ஹுபைபின் உடல் அடக்கப்பட வேண்டும், எனக்கு அது ஆசை. எனவே என் ஹுபைபினுடைய உடலை தூக்கிலிருந்து என் யார் கொண்டு வருவான்னு கேட்டாங்க. 2 சஹாபி எழுந்திருச்சாங்க, யா ரசூலல்லாஹ் உயிரை கொடுத்தாவது நாங்க 2 பேரும் கொண்டு வரேன்னாங்க. ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு மிக்தாத் ரலியல்லாஹு 2 சஹாபி சொன்னாங்க, நாயகமே நாங்கள் கொண்டு வருகிறோம், உங்கள் ஆசையை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம், உங்கள் மடியில் ஹுபைபினுடைய உடலை கொண்டு வந்து போடுகிறோம் சொல்லிட்டு 2 பேர்களும் புறப்பட்டு சென்றார்கள். ஒரு 40 நாள் ஆகி போச்சு. போய் சேரி ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹுனுடைய உடல் தூக்கிலே தான் தொங்குகிறது. அத்தனை பேர்களும் சுத்தி காபிர்களா இருக்கிறாங்க. இரவு நேரம் ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு தன் தோழர் மிக்தாதிடம் சொன்னார், தோழரே நாம் இருவரும் செல்ல வேண்டாம், ஒருவேளை நாம் இருவரும் சென்று நம் இருவருக்கும் ஏதாவது ஆபத்து நடந்து மௌத்தாயிட்டன்னு சொல்லி சொன்னா நம்ம பத்திய செய்தியை ரசூலுக்கு கொண்டு போறதுக்கு ஆள் இல்லை, அதனால நான் போற, ஒருவேளை எனக்கு ஏதாவது நடந்து விட்டால் என்னை பற்றிய செய்தியையும் என் சலாமையும் ரசூலுக்கு சொல்லிவிடுங்கள். ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு காவலுக்கு இருக்கிறார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு போறாங்க. இருட்டு நேரம், பாலைவன பெருவெளி. ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு இருட்டை எதிர்பார்த்து சொல்கிறார்கள், கடுமையாக மின்னல் வெட்டி கொண்டே இருக்கிறது. அந்த இருட்டிலே நான் பதுங்கி பதுங்கி போய் தூக்கு மேடையில் ஏறி விட்டேன். ஏறி ஹுபைபினுடைய உடலை தூக்கிலிருந்து கலட்டுகிறேன். அல்லாஹு அக்பர், ஜாத ஈமானி, ஹுபைபினுடைய உடல் என் மேனையில் பட்ட பொழுது என் ஈமான் அதிகமானது. அவருடைய உடம்பில் உஷ்ணம் இன்னும் இருந்தது, அந்த சூடு அப்படி இருந்தது. அவருடைய உடம்பில் இருந்து இரத்தம் என் உடம்பில் சொட்டுகிறது. ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை. அவர் என்ன மௌத்தானவர்களா? ولا تحسبن الذين قتلوا في سبيل الله, அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மௌத்தாக்கள் என்று சொல்லக்கூடாது, மௌத்தாக்கள் என்று எண்ணக்கூடாது. ரெண்டையும் சொல்றாங்க, சொல்லக்கூடாது, எண்ணக்கூடாது. அல்லாஹு அக்பர். ஹுபைபினுடைய உடலை என் தோளில் போட்ட பொழுது ரத்தம் சொட்டுகிறது. நான் வேகமாக அந்த தூக்கு மேடையில் இருந்து கீழே இறங்க முற்பட்ட பொழுது அத்துணை காபிர்களும் சூழ்ந்து கொண்டார். என்ன அப்படியே சுத்திட்டாங்க எல்லா காபிர்களும். நான் இப்பொழுது 2 விஷயம்தான். ஒன்று, ஹுபைபினுடைய உடல் அவர்களுடைய கரத்திற்கு கிடைக்காமல் நான் காப்பாற்ற வேண்டும், இல்லையானால் நானும் மௌத்தாகி ஹுபைபினுடைய உடலை அவங்க கையில கொடுத்தாங்க. இப்ப நான் மௌத்தானாலும் பரவாயில்ல, ஹுபைபினுடைய உடல் அவங்க கைக்கு இனி கிடைக்க கூடாதுன்னு ஹுபைபினுடைய உடலை என்னுடைய சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு தூக்கி எறிந்து விட்டேன். அந்த பாலைவன பெருவெளியில் எங்கு போய் விழுந்தது என்று எனக்கு தெரியாது. நான் அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்து விட்டேன், அவர்களிடத்திலிருந்து தப்பித்து விட்டேன். மிக்தாதும் நானும் நாயகத்தினுடைய சபையை அடைந்து நாயகத்திடம் கண்ணீருடன் சொன்னோம், நாயகமே ஹுபைபின் உடலை நாங்கள் தூக்கினோம், தூக்கு மரத்திலிருந்து இறக்கினோம், நாயகமே உங்களிடத்தில் கொண்டு வருவதற்கு தயாரான பொழுது காபிர்கள் சூழ்ந்து கொண்டார்கள், தூக்கி எறிந்து விட்டேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபைரே உங்களுக்கு தந்த வேலையை நீங்கள் செய்து விட்டீர்கள். உங்களிடத்திலே ஹுபைபை தூக்கிலிருந்து இறக்குவது யார் என்று தான் கேட்டேன், நீங்கள் இறக்கினீர்கள். அதற்கு பின்னால் நடந்தது என்ன தெரியுமா? நீங்கள் ஹுபைபின் உடலை தூக்கி எறிந்த பொழுது ஷக்கல் அரல் ஓ பலகஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பூமி பிளந்தது, ஹுபைபை விழுங்கியது. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலீகுல் அரல், பூமியே அவர்களை தஃபன் செய்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யாரும் தஃபன் செய்யவில்லை. என் ஹுபைபினுடைய உடலை, ஷஹீதுகளை நம்ம குளிப்பாட்ட தேவையில்லை, ஷஹீதுகளை கஃபன் செய்ய தேவையில்லை, ஷஹீதுகளுக்கு தொலைவைக்கு தேவையில்லை. ஆனா ஷஹீதுகளை அடக்கம் பண்ணணுமா இல்லையா? அடக்கம் பண்ற சுன்னத்து இருக்குதா இல்லையா? இப்ப ஹுபைப் அடக்கம் பண்றது எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்றதுக்கு தான் எவ்வளவு தூரம் பாடுபட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் ஹுபைபை அடக்கம் செய்தது பொறுப்பை பூமி எடுத்துக்கொண்டது. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பலியகுல்லார். பெருமக்களை எதற்காக? சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி மூச்சு வரை
கடைசி நேரத்திலும் கூட இபாதத்தோடு மரணிக்க வேண்டும். என் ரூஹு எப்படி போனாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வுக்காக என் நெற்றி சஜிதா செய்த நிலையில் மௌத்தாக வேண்டும் என்று மட்டும்தான் சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, நீங்கள் இபாதத்தாளியாக இருங்கள், அந்த நிலையிலே உங்களுக்கு மௌத் வரணும், அப்படியே மௌத்தாயிடுங்கன்னா அல்லாஹ் அந்த நசீபை நமக்கெல்லாம் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தந்தருள்வானாக. வாழ்க்கையில் ஆபிதீன்களாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக, அல்லாஹ்வை வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிற நிலையில அல்லாஹ் நமக்கெல்லாம் மரணம் வர தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்